கொங்கு மலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் அனைவருக்கும் வணக்கம் கூறி என் உரையை துவங்குகிறேன். நான் உங்கள் ஆர்வி சுபிகாஸ்ரீ. படிக்காத மேதை என்று அனைவராலும் அழைக்கப்பட்டாலும் அனைவரையும் படிக்க வைத்த மேதை என்ற பெருமைக்குரிய காமராஜரின் கல்வி பணிகள் குறித்தே நான் இங்கு பேச வந்துள்ளேன். சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதனை படைத்த சரித்திர நாயகன் நம் காமராஜர். தொண்டராய் அரசியல் பணியை தொடங்கி முதலமைச்சராய் ஆட்சி செய்து இந்தியாவின் பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் நம் காமராஜர். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலில் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையொழிய குறைபடாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாதாம் கல்வி என்ற விவேக சிந்தாமணியின் வரிகளை சிந்தித்தாரோ நம் காமராஜர். அன்று மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளையும் புதிதாக 17,000த்திற்கு மேற்பட்ட பள்ளிகளையும் திறந்தார். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் கல்விக்கண் திறந்த காமராஜரும் கடவுள் அல்லவா? பள்ளியோ நீண்ட தூரம், படிப்போ பாதி தூரம் என்ற நிலையை மாற்றி தெருதோறும் தொடக்கப்பள்ளி, நடக்கும் தூரத்தில் நடுநிலை பள்ளி, ஓடும் தூரத்தில் உயர்நிலை பள்ளிகளை கட்டி எங்கெங்கும் காணினும் பள்ளியடா தம்பி, ஏழெடுத்து நீ படித்திடடா என்றார் நம் கல்வி செம்மல் காமராஜர். பள்ளிகளை கட்டினால் மட்டும் போதுமா? அதை பராமரிக்க வேண்டாமா? அதற்காக அமைத்தார் பள்ளி சீரமைப்பு மாநாடு. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையின் வரிகளுக்கிணங்க கல்விக்காக பிச்சை எடுக்கவும் சித்தமாக இருக்கிறேன் என்றார் நம் காமராஜர். ஆடு மேய்த்தால் தானையா சோறு, பள்ளிக்கு சென்றால் ஏதையா சோறு என்று ஆடு மேய்க்கும் சிறுவனின் பேச்சில் அதிர்ந்த நம் காமராஜர், போட்டாரையா சட்டம், அதுவே மதிய உணவு திட்டம், போட்டாரையா சட்டம், அதுவே மதிய உணவு திட்டம், உங்களிடம் 1 கோடி கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டதற்கு நூலகம் கட்டுவேன் என்றார் மகாத்மா காந்தி. அவ்வழியில் ஊர்தோறும் நூலகம் அமைத்தார் நம் தென்னாட்டு காந்தி. எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வியே சொத்து, அச்சொத்தை பெற்றுவிட்டாலே வறுமை தானாகவே ஒழிந்துவிடும் என முழுமையாக நம்பினார் நம் கர்ம வீரர். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடலின் வரிகளுக்கு பொருத்தமான நம் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்வோம்.